வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாய் ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த 3+1 மிக்ஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் யார் வந்தாலுமே நீங்கள் டீ போட்டு கொடுத்துடலாம். இந்த ப்ரீமிக்ஸ் நீங்கள் ட்ராவல் வெக்கேஷன் எங்கேயாவது போகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் ஒரு ஸ்பூன் இந்த ப்ரீமிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு டீ ரெடி ஆகிடும். வீட்டில் நைட்டில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை பசங்களாம் நைட் படிக்கிறாங்கன்னா பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களே ஹாட் வாட்டர் சேர்த்து டக்குன்னு டீ பண்ணி சாப்பிட்டுப்பாங்க. மசாலா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் ஏலக்காவும் சுக்கு பொடியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை லவங்கம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு டீ பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு டஸ்ட் டீ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் லீஃப் டீ எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீ பொடி சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இது கூடவே ஒரு 10 ஏலக்காயிலேருந்து விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தோலோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் தோலை சேர்த்துக்கோங்க. எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நான் விதையை மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி ஃப்ளேவருக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி உங்களுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிது. இல்லைனா சுக்கு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கு பொடி ஆகிடும். சுக்கு பொடிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ட்ரை ஜிஞ்சர் தான். இப்போ இந்த டீ பொடியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு சூடாகாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த டீ பொடியை நம்ம முதல்ல சலிச்சிக்கலாம். இது நீங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைக்கிறீங்களோ உங்களோட டீ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், செடிமெண்ட்ஸ் இல்லாமல். சலிச்சதுக்கப்புறமா சலிச்ச பாக்கி மேலே இருக்கும் இல்லையா, அதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் மிஷினில் ஏதாவது நீங்கள் பல்காக பண்ணும்போது அரைச்சி கொடுத்தாங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைனாக இருக்கும். பட் வீட்டில் நம்ம அவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு ஃபைனாக தான் அரைக்க முடியும். இப்போ நான் பாக்கி இருந்ததை மறுபடியும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் சர்க்கரையும் சேர்த்து பொடிச்சுக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு சர்க்கரை இதுக்கு சரியாக இருந்தது. 1 கப் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் மிக்ஸி சூடாகாமல் பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி சூடாச்சுன்னா உங்களுக்கு சர்க்கரை கரைஞ்சிடும், அப்புறம் நீர்த்து போயிடும். ஸோ அப்படியே கேப் விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. சர்க்கரை நல்லா ஃபைனாக பொடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த டீ பொடி இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் இதிலே சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம சலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா வந்த டீ பொடி இது. டீ பொடியும் சர்க்கரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு 2 தடவை பல்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த டீ பொடி சர்க்கரை நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா 1.25 கப் அளவுக்கு பால் பவுடர் இது கூடவே சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடரும் அப்படிதாங்க சூட்டுக்கு ரியாக்ட் ஆகும், அதனால மிக்ஸி சூடாக இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1-2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு மசாலா டீ சாப்பிடணுன்னா நீங்கள் இதுலேயே பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக ஒரு தடவை இதை சலிச்சிட்டிங்கன்னா நம்மளோட டீ ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடும். நல்லா ஃபைனாகவே ஒரு 2-3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. மேலே லெஃப்ட் ஓவராக இருக்கிறத நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் நார்மல் டீ போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு கெட்டில் ஹோட்டல் ரூம்லேயே உங்களுக்கு ஹாட் வாட்டர் கிடைக்கும். இல்லை கார்லேயே இப்போலாம் ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். ஒரு டம்ளரில் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இந்த பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீ ரெடி ஆகிடும். இப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி டீ போடலாம் வாங்க. ஒரு டம்ளரில் நல்ல சூடான வெந்நீர் எடுத்துக்கிறேங்க. இந்த வெந்நீரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரீமிக்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலக்கிட்டு ஒரு 15-20 செகண்ட் விட்டிங்கன்னா மேலே இருக்க டீ செடிமெண்ட்லாம் அப்படியே கீழே போயிடும். நீங்கள் மேலாப்பில் அப்படியே சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஒரு சின்ன வடிகட்டியில் நீங்கள் வடிகட்டி கூட சாப்பிடலாம். நீங்கள் மிஷினில் ஃபைனாக அரைச்சிங்கன்னா இந்த செடிமெண்ட்ஸ் கூட வராது. அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் டீ சாப்பிட்றலாம். இந்த ப்ரீமிக்ஸ் சாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது வெளியில் போகும்போது கண்டிப்பாக அதை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching, have a great week.